நிறத்துல எது வித்தியாசமா இருக்கு? அது ப்ளூ கலர் தானே? சரியான பதில். ப்ளூங்கிற சென்டென்ஸ்ல ரிலேட்டிவ் ப்ரோனவுன் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கு. சரி அது போகட்டும். ஏய், ரிலேட்டிவ் நகிசா. ப்ரோனவுன் அப்படின்னா ம். என்ன? ம். ஆமா, யார் அங்க நிக்கிறது? அங்க உனக்கு பாரு வெடி பிறை தெரியுமா? நிலா. தெரிஞ்சா பகல் நேரத்துல சொல்லு. தெரியுது. பயப்படாத. கவனிச்சியா? தப்பாச்சுன்னா தண்டனைலாம் கொடுக்க மாட்டேன். நீங்க வேணா எப்படி எனக்கு நாங்க தீ இந்த வைக்கலாம். இடத்துல ஆனா வந்து நான் உங்களை மாட்டிக்கிட்டோம்னு ஒண்ணும் பண்ண தெரியலையே. மாட்டேன். என்னோட ஆசையெல்லாம் 3வது வருஷம் ஆரம்பிக்கும் போது அவ்வளவுதான். ஒரே அப்படி நேரத்துல இல்லைன்னு 2 வைங்க. விஷயங்கள் மொத்த நடந்தது. பூமியுமே நான் முதல் அழிச்சிருவேன். விஷயம் என்ன புரிஞ்சுதா? முழு நிலா திடீர்னு வெடிச்சு பிறை நிலாவா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் முழு நிலாவை நாங்க பார்க்கவே இல்ல. மன்னிக்கணும், இப்போ இந்த ப்ரோக்ராமை நிறுத்துறோம். ஏன்னா இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. காணாம போன அந்த 70% நிலாவை பத்தி செய்தி வந்திருக்கு. அது அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுச்சாம். இனிமே நாம வாழ்க்கை முழுக்க இந்த பிறை நிலாவை தான் பார்க்க முடியும், முழு நிலாவை பார்க்க முடியாது. 2வது அந்த பெரிய சம்பவம் நடந்தது. எல்லாருக்கும் வணக்கம். உங்க நிலவை வெடிச்சு செதற வச்சது நான் தான். அடுத்த வருஷம் இந்த பூமியையும் அதே தான் பண்ண போறேன். ஆனா இப்போதைக்கு நான் உங்களுக்கு மாஸ்டரா இருக்க போறேன். எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? இவர் பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இவருக்கு மூளைகில குழம்பிடுச்சா என்ன? நான் தான் கரசுமா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல இருந்து வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற விஷயத்த முதல்ல எல்லாரும் பொறுமையாவும் கவனமாவும் கேளுங்க. உங்க டார்கெட்டை நான் அறிமுகப்படுத்துறேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து எப்படியாவது இந்த மிருகத்தை கொல்லணும். ஆ, என்னது? ஆனா இது என்ன மிருகம்னு சொல்றீங்க, ஆனா ஏலியன் மாதிரி இருக்கே. ஏய், உனக்கு மரியாதை இல்ல? நான் பூமியிலே பிறந்த பூமியிலே வளர்ந்தவன் தான், தெரியுமா உனக்கு? ஆ, நிஜமாவா? என்னால உங்ககிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இவன் சொல்றது எல்லாமே உண்மைதான். நம்ம நிலாவை வெடிக்க வச்சதும் இவன் தான். அதோட நிறுத்த மாட்டானா. பூமியையும் அப்படி பண்ணுவேன்னு சொல்றான். இந்த விஷயம் உலகத்தோட சில தலைவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை உலகம் முழுக்க இந்த விஷயம் பரவிச்சுன்னா அப்புறம் எல்லாரும் பதட்டம் அடைவாங்க, பிரச்சனை ஆயிடும். அதனால இந்த மிருகத்தை நம்ம யாருக்கும் தெரியாம ரகசியமா தான் கொல்லணும். அதாவது ஒரே ஒரு கொலை, ஆனா அந்த கொலைய முழு வேகத்தோடையும் விவேகத்தோடையும் பண்ணணும். ஏன்னா அவன் கண்ணிமைக்கிற நேரத்துல காணாம போயிடுவான். அவனை பிடிக்கவே முடியாது. இது ஒரு சூப்பர் பீயிங். இதோட சக்தியை வச்சு ஒரு நிலாவையே வெடிக்க வச்சிருக்கு. இதோட டாப் ஸ்பீட் மேக் 20. அதாவது இப்போ இது இங்க இருந்து போகணும்னு நினைச்சா உங்க யாராலையும் இதை தடுக்கவே முடியாது. அவ்வளவு வேகமா போயிடும். ஆனா இதுல பெரிய சுவாரஸ்யம் எதுவுமே இல்லையே. அதனாலதான் உங்க அரசாங்கத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆஃபர் வச்சிருக்கேன். அவங்க யாருமே என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா நான் குனிகோகா ஜூனியர் ஹை ஸ்கூலோட கிளாஸ் 3க்கு நான் டீச்சரா இருப்பேன். யார் கேட்டாங்க? இவனோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம கிட்டயும் வேற வழி கிடையாது. அது மட்டும் இல்லாம இதால எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எந்த ஆபத்தும் வராதுன்னு வாக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு 2 காரணம் இருக்கு. முதல் காரணம், இது தினம் தினம் கிளாஸ் ரூமுக்கு வந்தா இதை நம்ம கண்காணிக்கலாம். அப்புறம் 2வது, முழுசா க்ளோஸ் ரேஞ்சில் 30 பேருக்கு இது கொல்றதுக்கான வாய்ப்பை நமக்கு இது கொடுக்குது. ஏய் நாகாமுரா, கொலை முயற்சி உங்க படிப்புல குறுக்கிடவே கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கு தண்டனையா உன்னோட இடத்துல இருந்து பின்னாடி அங்க போய் நில்ல. எதுக்காக இந்த ஜந்து நமக்கு மாஸ்டரா வந்துச்சு? நாங்க எதுக்காக இந்த ஜந்துவை கொலை பண்ணணும்? கடைசி கண்டிஷனை சொன்னப்போ இதுக்கான அர்த்தமும் புரிஞ்சு போச்சு. இதை கொன்னா உங்களுக்கு 10 பில்லியன் yen கிடைக்கும். நிஜமாவே கிடைக்கும். நீங்க எல்லாரும் இதை கொன்னுட்டீங்கன்னா ஒரு வகையில அதுக்கப்புறம் நீங்க பூமியை காப்பாத்தினவங்களாயிடுவீங்க. அதிர்ஷ்டவசமா உங்களை எல்லாம் ரொம்ப பெருசா நினைக்கல. பாருங்க, அந்த பச்சை நிறம் தெரியுதுல, அப்படின்னா உங்களை குறைச்சி எடை போட்டிருக்கான். கேவலமா இருக்கான். என்னதானா சொல்றீங்க? உங்க அரசாங்கத்தாலேயே என்ன கொல்ல முடியல, உங்களால மட்டும் என்ன கொல்ல முடியுமா என்ன? இவங்களோட புது ஃபைட்டர் ஜெட்டை என் பின்னாடியே அனுப்புனப்போ அப்போ எனக்கும் சரி ஜெட்டுக்கும் சரி நல்ல ஒரு மசாஜ் கிடைச்சது. ஜெட்டை துடைக்கிறதுனால இவனுக்கு என்ன கிடைக்கும்? இவன் உங்க எல்லாரையும் குறைச்சி எடை போடுறதுனால சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க அவனை கொன்னுடணும். உங்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்குறோம். அது மனுஷங்க மேல செயல்படாது, இவன் மேல மட்டும்தான் செயல்படும். இந்த விஷயம் உங்க குடும்பத்துக்கோ வெளி நண்பர்களுக்கோ தெரியக்கூடாது. இனிமே நேரத்தை வீணாக்காதீங்க. ஒருவேளை இவன் பூமியை அழிச்சிட்டானா அதுக்கப்புறம் நமக்கு போகிறதுக்கு இடம் கிடையாது. அப்ப இதுதான் விஷயமா? அப்பனா சரி, உங்க எல்லாரோட முயற்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.